பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சியாமு யௌமு ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அயுகஃபிர சனதல்லதி கபலஹு ரவாஹு முஸ்லிம். அன்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சுன்னத்தான நோன்புகளில் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கியிருக்கிறாங்க. இந்த ஆஷுராவுடைய நோன்பு அப்படிங்கிறது 2 நோன்பு. மொஹரம் மாதத்தில் பிறை 10 அன்று நோன்பு வைப்பது சுன்னத்து. யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 மட்டும் வைக்காம 9, 10 அல்லது 10, 11 இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நோன்பு வைக்க சொன்னாங்க. இந்த நோன்பு வைப்பதனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஆஷுராவுடைய தினத்தன்று நோன்பு வைப்பாரோ அவர் ஒரு ஆண்டு காலம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக பிறை 10 அன்று நோன்பு வைக்க வேண்டும். சரி, இந்த வருடத்தில் அந்த பிறை 10 மொஹரம் பிறை 10 எப்படி வருது, எப்போ வருதுன்னா, சவுதியை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை பிறை 10. இது சவுதியை பொறுத்த வரைக்கும் கல்ஃபில் ஒட்டுமொத்த கல்ஃபுக்கெல்லாம் இந்த தேதி பொருந்தும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிறை 10 என்பது வெள்ளிக்கிழமை. ஆக கல்ஃபில் உள்ளவங்க நோன்பு வைக்குது அப்படின்னு சொன்னால் புதன் வியாழன் அல்லது வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் அல்லது வியாழன் வெள்ளி, இது கல்ஃபில் உள்ளவங்க. இந்தியாவில் உள்ளவங்க இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைக்கணும்னு சொன்னால் வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி ஆகிய நாட்களில் நாம் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் இந்த நோன்பை வைத்து இதனுடைய பலனை பெறக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.